கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவதாசர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அன்பின் வாழ்த்துக்கள். வானங்களையும் பூமியையும் சமுத்திரங்களையும் சமுத்திரங்களிலே இருக்கிறவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினவருமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாயிருப்பதாக. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நாம் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாறு சம்பந்தமான குறிப்புகளை பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மகா உன்னதங்களிலே வாசம் செய்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானங்களிலும் அப்பா பூமியிலும் சகல இடங்களிலும் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே என்னை சூழ்ந்து கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும். கர்த்தாவே, உம்மை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் கேடகமாக இருந்து பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர். தகப்பனே, இந்த பைபிள் ஸ்டடியை ஆசீர்வதியுங்க, எல்லைகளை பெரிதாக்குங்க. உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமம் ஒன்றே மகிமை அடைய வேண்டும் என நான் செபிக்கிறேன். என்னை நான் தாழ்த்தி கர்த்தாவே நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும் என நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நேற்றைக்கு நாம் காட்ஸ் கிரியேஷன், தேவனுடைய படைப்பின் காரியங்கள், ரகசியங்களை படித்தோம். நேற்று நான் சொன்னது போல இன்றைக்கு நாம் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி என்கிற தலைப்பில் நாம் படிக்க இருக்கிறோம். இந்த 2 தலைப்புகளின் கீழ் தொடர்ந்து பகுதியாக உங்களுக்கு காணொளிகள் கிடைக்கப்பெறும். அதை பாருங்கள், பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி என்கிற தலைப்பின் கீழ் ஒரு சில குறிப்புகள் பரிசுத்த வேதாகமத்தினுடைய வசனத்தோடு ஒத்து நாம் படிக்க இருக்கிறோம். படிக்கலாமா? ஆர்வமாக இருக்கிறீங்களா? நம்முடைய பைபிள் ஸ்டடி ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 40 நிமிடம் வரைக்கும் தான் இருக்கும். அதற்கு மேலே போகாது. ஆகவே இந்த காணொலியை முழுவதுமாக பார்த்து பயனடைய வேண்டும் என நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, வாங்க நம்ம படிப்போம். இன்னைக்கு பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி நம்ம படிக்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது போல பரிசுத்த வேதாகம புஸ்தகத்திற்கு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறு இருக்கிறது. சரித்திரபூர்வமாய் நிரூபிக்கப்பட்ட பல அகழ்வாராய்ச்சி முடிவுகளும் பரிசுத்த வேதாகமம் உண்மையானது, அந்த வார்த்தைகள் கடவுளுடையது, தேவனுடையது என்பதை நமக்கு அனுதினமும் நிரூபித்து கொண்டே இருக்கிறது. அதற்கு ஆதாரமாய் பரிசுத்த பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்த மிகவும் பிடித்த சீஷன் பேதுரு, அவருடைய வீடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மரியாளுடைய வீடு, இயேசு கிறிஸ்து இருந்த வீடு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்த கல்லறை இன்றைக்கும் எருசலேம் அந்த நாட்டில், இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிறது. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற எல்லா இடங்களும், ராஜாக்கள் ஆட்சி செய்த இடங்கள், தாவீது ராஜா ஆட்சி செய்த இடங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணம் செய்த பாதை, வழி, பார்வோன் மன்னன் இருந்த பகுதிகள், எல்லா காரியங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அவருடைய கல்லறை, தாவீது ராஜாவின் கல்லறை, இவைகள் எல்லாமே இஸ்ரவேல் தேசத்தில் இன்றும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பரிசுத்த வேதாகமமே உண்மையான
கடவுளுடைய புஸ்தகம், தேவனுடைய வார்த்தையை இருக்கிற புஸ்தகம் என்பதை நமக்கு பல வரலாற்று ஆதாரங்கள், குறிப்புகள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இப்படியாக 6000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு வரலாறுடைய புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் என்பது கடந்த கால பழைய புஸ்தகம் அல்ல. அந்த பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் படிக்கும்போது, வாசிக்கும்போது, பரிசுத்த வேதாகமம் என்பது அது பல காரியங்களை நம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்கிற ஒரு தேவனுடைய வார்த்தை அடங்கிய புஸ்தகமாய் நமக்கு இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் கடந்த காலங்களை மாத்திரமல்ல, நிகழ்காலங்களையும் வரும் காலங்களையும் எதிர்காலங்களையும் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. எதிர்காலத்தில் என்ன நடக்கும், எதிர்காலத்தில் உலகத்தில் வருகிற பிரச்சனைகள் என்ன, போராட்டங்கள் என்ன, உலகம் எப்படி அழியும், இப்படியாக பல காரியங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 24வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழும்போது சீஷர்களிடத்தில் பேசும்போது சொல்கிறார். சீஷர்கள் கேட்குறாங்க, இந்த உலகத்தின் அழிவுக்கும் உங்களுடைய வருகையின் நாட்களுக்கும் எங்களுக்கு என்ன அடையாளம், என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கொள்ளை நோய்கள் வரும், பூமி எதிர்ச்சிகள் வரும், யுத்தங்கள் ஏற்படும், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் வரும் என்று ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாகவே சொல்லியிருக்காரு. அது இப்பவும் நடக்குது. கொரோனா, ஸ்வைன் ஃப்ளூ, இப்படியாக உயிர்கொல்லி நோய்கள், எத்தனையோ நோய்கள் வருது. போர்கள், யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பூமியில். இதெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கிற சம்பவத்தை பரிசுத்த வேதாகமும் நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய துணை கொண்டு அந்த பரிசுத்த புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால், எதிர்காலத்தில் இன்னும் என்னென்ன நடக்கும், எப்படியெல்லாம் தேவனுடைய அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் என்பது நமக்கு அழகாக தெளிவாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே உலகத்தின் தொடக்கம், உலகத்தின் முடிவு, இந்த உலகத்தின் தொடக்கத்தையும் உலகத்தின் முடிவையும் ஜீவனுள்ள பரலோகத்தின் தேவன் நமக்கு கையில் எழுதி கொடுத்துட்டார். அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் படித்து புரிந்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் அனுதினமும் வாஞ்சித்து, அவரை நாம் நேசித்து, அவரோடு இருக்கும்போது சகல விதமான எதிர்கால சம்பவங்களையும் நிகழ்கால சம்பவங்களையும் கடந்த கால சம்பவங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்து சத்தியத்தில் நடக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு பாருங்க, ஒரு சில நபர்கள் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அவர்கள் சொன்ன காரியங்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய வரலாற்றில் நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆட்சி செய்த ராஜாக்கள் கிட்டத்தட்ட மொத்தம் 140 ராஜாக்கள் பற்றின குறிப்பை நமக்கு பைபிள் சொல்லுது. அதில் கிட்டத்தட்ட 40 ராஜாக்கள் இஸ்ரவேல் தேசத்தையும் யூதா தேசத்தையும் பகுதியையும் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவர்களுடைய ஆட்சி செய்த பகுதி, இவர்கள் வாழ்ந்த காலகட்டங்கள், அவர்கள் வாழும்போது பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் சாலமோன் ராஜாவை குறித்து படிக்கும்போது, சாலமோன் ராஜா ஏகப்பட்ட குதிரை படை வைத்திருந்தார். அந்த குதிரைகளை
நிறுத்தி வைப்பதற்கென்று ஒரு பெரிய ஒரு அமைப்பு கட்டுமான பகுதியை அவர் பயன்படுத்தி இருந்தார். அந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக சொல்ல போனால் நிறைய காரியங்களை சொல்ல முடியும். வருங்காலங்களில் இந்த சீரீஸில் நாம் அதை குறித்து தெளிவாய் தொடர்ந்து நாம் படிக்கலாம். இப்போது சர் வில்லியம் ராம்சே என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன சொல்கிறாரு, முதலாவது லூக்கா புஸ்தகமும் அப்போஸ்தலர் புஸ்தகமும், இந்த 2 புஸ்தகங்களுமே நீங்கள் வரலாற்றை அதிகமாய் புரிந்து கொள்ளணும், தெரிந்து கொள்ளணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி, இயேசு கிறிஸ்துடைய வரலாறை புரிந்து கொள்ளணும்னா நீங்கள் லூக்கா படிக்கலாம். அதே போல் ஆதி திருச்சபை, இந்த பரிசுத்த ஆவியானவர் செயல்பாடுகள், அவர் கட்டமைத்து ஏற்படுத்தின பரிசுத்த திருச்சபைகளை குறித்த வரலாறை நீங்கள் படிக்கணும்னா அப்போஸ்தலர் புஸ்தகத்தை படிக்கலாம். அப்போது இந்த 2 புஸ்தகமுமே வரலாற்று சம்பவங்கள் இல்லை, அது வரலாற்று புஸ்தகமே இல்லை என்று சொல்லி சர் வில்லியம் ராம்சே என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் சொல்லி கொண்டிருந்தார். அவரை பார்க்க தேவன் தொட்டு அவரை ரட்சித்து பிறகு பரிசுத்த வேதாகமமே உண்மையான புஸ்தகம் என்பதாக அவர் சொல்லி நிரூபித்து 20 புஸ்தகங்களை அதன் பிறகு அவர் எழுதி இன்னைக்கு பரிசுத்த வேதாகமம் உண்மையுள்ள புஸ்தகம், ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் என்று சொல்லி நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதே போல் ராபர்ட் டிக் வில்சன் என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய வாழ்நாளை 15 வருடங்களாக 15 வருடங்களாக பிரித்து, அந்த 15 வருடங்களிலும் முதல் 15 வருடங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய மொழிகளை, பரிசுத்த வேதாகமம் பல மொழிகளில் எழுதப்பட்டது. கிரீக், எபிரேயு, இந்த மொழிகளை எல்லாம் அவர் கற்று தேர்ந்து பரிசுத்த வேதாகமத்தை வரி வரியாக ஆராய்ச்சி செய்து, ஒவ்வொரு எழுத்தாக ஆராய்ச்சி செய்து அவர் அந்த மொழிகளை எல்லாம் கற்று 15 வருடங்கள் மொழிகளை கற்றுக்கொண்டார். அடுத்த 15 வருடங்கள் பழைய ஏற்பாட்டை முழுவதுமாய் அவர் ஆராய்ச்சி செய்திருக்கிறார். அடுத்த 15 ஆண்டுகளில் அவர் ஆராய்ச்சி செய்து, அவர் படித்து தெரிந்து கொண்ட ஆராய்ச்சி குறிப்புகளை உலகத்திற்கு வெளிப்படுத்தி மொத்தம் அவர் 26 மொழிகளை கற்று தெரிந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. 26 மொழிகளை படிச்சிருக்கிறார் அந்த 15 வருஷத்தில். இப்படியெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ச்சி செய்து அது உண்மையான புஸ்தகம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிற வரலாறு நமக்கு நம் மத்தியில் இன்னைக்கு இருக்கிறது. ராபர்ட் டிக் வில்சன் எழுதின புஸ்தகங்களை நீங்கள் படித்து பார்த்தீர்களே ஆனால் அவர் நிறைய காரியங்களை பைபிளை குறித்து நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கடைசியாக இந்த 45 வருடங்கள் பரிசுத்த வேதாகமத்தை அவர் ஆராய்ச்சி செய்து அவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று கேட்டீங்கன்னா, அதாவது பரிசுத்த வேதாகமத்தை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கு யாருக்குமே அந்த ஞானம், அந்த அறிவு இல்லை, கிடையாது என்று சொல்லி இந்த வரலாற்று ஆசிரியர் நமக்கு சொல்லுகிறார். முழுவதுமாக யாராலையும் புரிந்து கொள்ள முடியாது. இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது அது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் நமக்கு இருக்கிறது. அதே போல் ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது நிறைய காரியங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இந்த ராபர்ட் டிக் வில்சன் நமக்கு மேற்கோள் காட்டி நமக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக அவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், உலகத்தினுடைய ஃபேட் என்று சொல்லுவார்களே, விதி,
என்பது பரிசுத்த வேதாகமத்தில் தான் இருக்கிறது. அதில் தான் அவர் எழுதி வச்சிருக்கிறாரு, தேவன் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி 45 வருட ஆராய்ச்சியின் முடிவில் ராபர்ட் டிக் வில்சன் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக ரொனால்ட் ரீகன் என்கிறவர் யார் என்று உங்களுக்கே தெரியும். ரொனால்ட் ரீகன் என்பவர் அமெரிக்க தேசத்தை ஆட்சி செய்த அதிபர். அவர் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, உலகத்தினுடைய வரலாறு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அடங்கி இருக்கிறது. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நீங்க தீர்க்கதரிசி தானியேல் எழுதின புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது, அங்க உலகத்தினுடைய தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் இருக்கிற வரலாற்றை தானியேல் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த சாம்ராஜ்யங்கள் ராஜ்யங்கள், அந்த நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜா ஒரு சிலையை பார்க்கிறார். அந்த சிலை இப்படியாப்பட்டதா இருக்கிறது, அந்த சிலைக்கான அர்த்தம் என்ன என்பதை குறித்து தேவன் தானியேல் தீர்க்கதரிசி மூலியமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார். அது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடி. அது ஸோ கர்த்தருக்கு சித்தமானால் அது சிறப்பாக ஒரு நாள் நாம் செய்வோம், எடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக இதன் அடிப்படையில் தான் ரொனால்ட் ரீகன் என்கிற அமெரிக்க தேசத்தையே ஆட்சி செய்த அதிபர் இப்படியாக நமக்கு சொல்லுகிறார். அடுத்த இன்னொரு அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் என்கிறவர் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், ஹோலி பைபிள், அதாவது பரிசுத்த வேதாகமம் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய தேவன் இயேசு கிறிஸ்து, இவர்கள் இல்லாமல் நாம் தேசத்தை ஆட்சி செய்ய முடியாது, சரியாக ஆட்சி செய்ய முடியாது என்று சொல்லி ஜார்ஜ் வாஷிங்டன் பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நமக்கு சொல்லுகிறார், கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அமெரிக்க தேசம் எவ்வளவு செழிப்பாக வல்லரசாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன என்று கேட்டால், தேவனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருப்பதுதான் என்பதை நாம் இந்த வார்த்தைகள் மூலியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக குறிப்பாக நம்முடைய இந்திய தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி அடிகள் அவர்கள் சொல்லுகிற விஷயம் பைபிளை குறித்து, பைபிள் gives me New Testament, shows me right way, Bible guides என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். புதிய ஏற்பாடு சரியான பாதையை கற்றுக் கொடுக்கிறது, சரியான பாதையில் நடத்துகிறது என்று சொல்லி மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார். அவருடைய அகிம்சை என்கிற கொள்கை கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து வந்ததாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தினவர்களையும் தன்னை காயப்படுத்தினவர்களையும் மன்னித்து அவர்களுக்காக மன்றாடினார் என்று பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அதுபோல அந்த வழி, அந்த அகிம்சை என்கிற வழியைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து கற்றுக்கொண்டதாக இங்க மகாத்மா காந்தியடிகள் சொல்லுகிறார். அடுத்தபடியாக சர் ஐசக் நியூட்டன் இந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன் என்பவர், அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உலகத்தில் இருக்கிற எல்லா புஸ்தகத்தையும் நீங்கள் ஒரு மீட்டிங் ஹாலில் அசம்பிள் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினீங்கன்னா எல்லா புஸ்தகமும் அமர்ந்திருக்கும். பரிசுத்த வேதாகமும் வந்தது அப்படின்னு சொன்னால், அந்த பரிசுத்த வேதாகமத்திற்கு முன்பாக மற்ற புஸ்தகங்கள் வணக்கம் செய்யும், மற்ற புஸ்தகங்கள் பரிசுத்த வேதாகமத்தை கனம் பண்ணும் என்று சொல்லி சர் ஐசக் நியூட்டன் என்பவர் நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போது அவர் சொல்ல வருகிற காரியம், கருத்து என்னன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் அவ்வளவு
அறிவியல் சம்பந்தமான விஷயங்கள், காரியங்கள் உள்ளடங்கி இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, புவியீர்ப்பு விசை கண்டுபிடித்தாரு சர் ஐசக் நியூட்டன். அப்புறம் உலகம் பூமி உருண்டையாக இருக்கிறது என்று விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கப்பட்டது. அது தற்காலத்தில், நிகழ்காலத்தில் நடந்த சம்பவம். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா என்கிற புஸ்தகத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உலகம், பூமி பந்து போல இருக்கிறது, உருண்டையாக இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமாய் தேவன் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்திருக்கிறார். அப்போ நீங்கள் யோபு புஸ்தகத்தை வாசிக்கும் போது கூட பூமியை அந்தரத்தில் தேவன் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்று நம்ம வாசிக்கிறோம். இப்படியாக விஞ்ஞானத்தினால் நிரூபிக்கப்பட்ட பல விஷயங்கள், வான அறிவியல், இவைகளை எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் தேவன் நமக்கு 3000-4000 வருஷத்துக்கு முன்பாகவே, 5000 வருடங்களுக்கு முன்பாகவே எழுதி கொடுத்துட்டார். அதை நாம் படித்து சரியாக புரிந்து கொண்டால் நிறைய காரியங்கள் நமக்கு விளங்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக பாருங்க, இந்த நேபுகாத்நேச்சார் பார்க்கிற அந்த சிலை இருக்கு இல்லையா, அந்த பசும்பொன் மற்றும் வெள்ளி, வெண்கலம், இரும்பும் களிமண்ணும் கலந்த அந்த சிலையை குறித்து ராஜ்யங்களை தேவன் நமக்கு பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த பாபிலோன் ராஜ்யம், மேதிய பெர்ஷியா ராஜ்யம், கிரேக்க ராஜ்யம், ரோம ராஜ்யம், இப்போ கடைசியாக ரோம ராஜ்யம் போய் மக்கள் ஆட்சியில் இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் இந்த ஆர்டர் இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே பூமியில் நிறைவேறி இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ரோமர்கள் உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு அந்த ரோமர்களுடைய ஆட்சி போய் இன்னைக்கு மக்கள் ஆட்சியில் உலகம் இருக்கிறது இல்லையா? இதெல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தேவன் நமக்கு எழுதி கையில் கொடுத்துட்டாரு. இங்க இந்த இடத்துல நீங்கள் அலெக்சாண்டர் என்கிற ஒரு மன்னனை குறித்து நீங்கள் படிக்கும்போது, இந்த அலெக்சாண்டர் ராஜா என்ன பண்ணாரா, அவர் வாழ்ந்த காலத்தில் 127 கிட்டத்தட்ட அத்தனை நாடுகள் இருந்தது. அத்தனை நாட்டையும் அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வந்தார். அவர் என்ன பண்ணார், இஸ்ரவேல் தேசத்தை போய் பிடிக்க போகும்போது அங்கே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஆசாரியர்கள், இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த ஹை பிரீஸ்ட், அவர்கள் அலெக்சாண்டரை நோக்கி போய் பார்த்து, பாருங்க ராஜாவே, தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் உங்களை குறித்து குறிப்பு இருக்கிறது, உங்களை குறித்து தேவன் எங்களுக்கு ஏற்கனவே எழுதி கொடுத்திருக்கிறார் என்று இப்படியாக சொல்லி அவருக்கு அந்த காரியத்தை படித்து காட்டுறாங்க. அந்த தானியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த அலெக்சாண்டருக்கு பிறகு 4 கொம்புகள் எழும்பும் என்று சொல்லி ராஜ்யத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற காரியத்தை அலெக்சாண்டருக்கு அவர்கள் சொல்லும்போது அவர் மிகவும் வியந்து போய் ஆச்சரியப்பட்டு, இஸ்ரவேல் தேசத்துக்கு மேலே எந்த ஒரு வரியும் விதிக்காம அவர்களுக்கு ஆதரவாக இருந்து அவர்களுக்கு தேவையானதெல்லாம் செய்து கொடுத்தார் என்பது வரலாற்று குறிப்பு. அதே போல அலெக்சாண்டர் மறித்த பிறகு அவருடைய சாம்ராஜ்யம் 4 ராஜாக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது என்பது வரலாறு. இப்படியாக பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும், சம்பவங்களும் சரித்திரபூர்வமாய்
நமக்கு நிரூபிக்கப்பட்ட ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு நம் உலகத்தில் நடக்கிற காரியங்களும் இனி வருங்காலத்தில் நடக்க இருக்கிற காரியங்களும் கூட பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு எழுதி நம் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நடக்கிற காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், ரோபோட்டிக்ஸ், அப்புறம் இந்த வான ஸ்டார்லிங் டெக்னாலஜி, இன்டர்நெட்டு, இன்னும் இந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டம், இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் காரியங்கள், இவைகள் எல்லாமே கூட பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகத்தில் நமக்கு எழுதி கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவச்சனமே, பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு கட்டுக்கதையோ இல்லை கற்பனையில் எழுதி கொடுக்கப்பட்ட ஒரு புஸ்தகமோ இல்லை. இது பரிசுத்த ஆவியானவரால், பரிசுத்தமுள்ள ஜீவனுள்ள தேவன் துணை கொண்டு எழுதப்பட்ட ஒரு புனிதமான பரிசுத்தமுள்ள புஸ்தகம். இன்னும் வரும் காலங்களில் நாம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை குறித்து நாம் நிறைய காரியங்களை பார்க்க இருக்கிறோம். கடைசியாக இந்த எசேக்கியா ராஜாவினுடைய சுரங்கப்பாதை, இந்த கீயோன் 6 என்று எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். 2 நாளாகமும் 32:30 நீங்கள் வாசிக்கும்போது இந்த கீயோன் 6 என்ற ஒரு குறிப்பு அந்த வசனத்தில் வரும். அந்த வசனத்தை நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த வசனத்தில் இந்த கீயோன் 6 என்கிற அந்த 6 அந்த இடம், அந்த சுரங்கப்பாதை 1838 ஆண்டு எட்வர்ட் ராபின் என்கிறவரால் அந்த இடம், இந்த அதாவது 2 நாளாகமும் 32:30 வாசிக்கிற அந்த இடம் கீயோன் 6 எசேக்கியா ராஜாவுடைய சுரங்கப்பாதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கண்டுபிடிக்கப்பட்டு இன்றைக்கும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக அது சத்தியமாய், நித்தியமாய், நிச்சயமாய் இருக்கிறது. தேவஜனமே, இப்படியாக சொல்லப்போனால் நிறைய ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் என்று சொல்லுவார்கள். அதாவது சரித்திர ரீதியான நிரூபிக்கப்பட்ட சம்பவங்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு இருக்கிற காரியங்கள் இன்னைக்கு கண்டுபிடித்து நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். வருங்காலங்களில் கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நாம் இந்த காரியங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமாய் நாம் இவ்வளவு நேரம் படித்த இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து நாம் ஒரு சின்ன ஜெபத்தை செய்து நாம் நிறைவுக்குள்ள கொண்டு வரலாம். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, வானாதி வானங்களையும் பூமியையும் படைத்தவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, தகப்பனே, இந்த பரிசுத்த வேதாகமத்தினுடைய காரியங்களை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தி கற்றுக் கொடுத்து, ஆண்டவரே, அந்த காரியங்களை இந்த கடைசி காலங்களில் நேசிக்கிற உண்மை அறிய விரும்புகிறவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க அடியனுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. பரலோகத்தின் தேவன் தாமே இனி வரும் காலங்களில் இன்னும் ஆண்டவரே, இந்த தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் ஊழியங்களின் எல்லைகளை பெருக செய்து, கர்த்தாவே, இந்த சேனலை நீர் ஆசீர்வதித்து, இந்த சேனலை பார்க்கிறவர்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தின் ரகசியங்கள், வெளிப்பாடுகளை நீர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே என்னோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி. பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய சமாதானமும் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இருப்பதாக. தி லிவிங் காட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கிற ஆப்ஷனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். இனி வருகிற காணொளிகள் எல்லாம் உங்களுக்கு நேரடியாக உங்கள் ஃபோனில் பாப்பப்பாக வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வருங்காலங்களில் காட்ஸ் கிரியேஷன் மற்றும் பிப்ளிக்கல் ஹிஸ்ட்ரி என்கிற 2 தலைப்பின் கீழே நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள படிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் பாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்க. எங்கள் ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள். தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக, அதற்கான தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியாக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you for watching.